It's hill time. ஹாய் ஹலோ வணக்கம் guys. நம்ம இன்னொரு புதிரில் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாரெல்லாம் பென்டென் ஃபேன்ஸ் இருக்கீங்க டக்குன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ பென்டென்கான புது எப்படி சொல்கிறது காமிக் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. டைனமைட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ரெண்டு இஷ்யூ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதோட ஆர்ட் ஸ்டைல்லாம் பிடிச்சிருக்கா என்னங்கிறத வந்து கடைசியில் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த காமிக் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒரு இஷ்யூ வந்து ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னா இது எபிசோட் பை எபிசோடாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் வர எபிசோட்ஸ்லாம் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இஷ்யூவோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கில்காக்ஸோட ஷிப்பை தான் காட்டுறாங்க. அப்போ இந்த பேக் போஸ்ட்டில் ஆரா ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ஊரோட டாப்பை நான் தான் இப்போ வைக்கிறேன், மற்ற எல்லாம் எனக்கு கீழே தான் அந்த மைண்ட் செட்டில் வந்து பேக் போஸ்ட் காட்டிகிட்டு இதை சொல்லி நம்ம வந்து சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் என்ன தோக்கடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு த்ரெட்டாகிறதுக்கு ஒரு வெப்பன் இருக்குன்னா அதை நான் கண்டிப்பாக வந்து அது என்ன தான் ஆக்கிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த ஆஸ்ட்ராய்டில் இருக்க ஆம்னிட்ரிக்ஸ் வந்து போகிறத அப்படியே காட்டுறாங்க. நெக்ஸ்ட் கட் பண்ணால் அடுத்து அப்படியே நம்ம ஏர்த்தில் வந்து நம்ம கிராண்ட்பா மேக்ஸும் பென்னும் குவென்னும் வந்து கேம்பிங் பண்ணுறதை காட்டுறாங்க. அப்போ வந்து பென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சுமோஸ்லாமர் வந்து அப்சஸ்டாக அந்த கார்டை பற்றிலாம் வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ரெட் கார்டு ப்ளூ கார்டெலாம் நான் வருது, எப்போ தான் இந்த கோல்டு கார்டை நான் வந்து வாங்குறது அப்படிங்கிற மாதிரி அவர் புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து குவென்னு வந்து எப்போ பார்த்தாலும் இந்த சுமோஸ்லாமர்லேயே இருக்கியடா அப்படின்னு அவங்க கலாய்க்கிறப்ப பதிலுக்கு வந்து பென்னு வந்து இந்த குவென்னோட ஏலியன்ஸ் கான்ஸ்பிரசியை வச்சு கலாய்க்கிறதுங்கிற மாதிரி மாற்றி கலாச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கிராண்ட்பா வந்து எப்பா இங்கே என்ன நம்ம இதுக்கு தானே கேம்பிங் தான் இருக்கும், இங்கேயும் வந்து அடிச்சுக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி அவர் விலக்கி விட்டுட்டுருக்காரு. நீங்கள் நாளைக்கு காலைல சீக்கிரமாக எந்திரிச்சு கிளம்புனீங்கன்னா நம்ம மதியானத்துக்குள்ளே நாளைக்கு மவுண்ட் ரஷ்மோருக்கு போயிடலாம், என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கும்போது அதை பற்றி அதாவது தேடி சர்ச் பண்ணுறதுக்காக நீங்கள் ஃபோனை கொடுத்துருந்தீங்கன்னா நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துருப்பேன். நீங்கள் வந்து ஃபோனு டிவைஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு கேம்பில் சொல்லி கூப்பிட்டு வந்து சாவடிக்கிறீங்க கிராண்ட்பா அப்படிங்கிற மாதிரி புலம்புறாப்பில். இப்படியே வந்து இப்போ கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. இருக்கிற கண்டிஷன் இன்னும் மோசமாகி குவென் வந்து பார்த்தீங்கன்னா பென்னை வந்து நீ வந்து வீட்டில் இருக்கிறத பிடிக்காம உன்னைய துரத்தி விடுறதுக்கு ஒரு ரீசனாகவே கேம்புக்கு அமுச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லவும் பென்னு வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாகி நீங்களே இந்த மாஸ் மோலஸை சுட்டு தின்னுங்க, எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகி வேற அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாப்புல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மிலிட்ரியை வந்து ஏதோ ஒரு ப்ரொஜெக்டைல் வந்து ஸ்பேஸ்லேருந்து என்டர் ஆகுது அப்படிங்கிறத வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பென் வந்து நமக்கு எப்பயும் தெரிஞ்ச மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஒரு இடத்துல நடந்து போயிட்டுருக்காரு. போகும்போது யோசிக்கிறாரு, இந்த மாதிரி நான் இப்படியே போயிட்டு இருந்தா தொலைஞ்சிரும் போட்டிருக்கேன், திருப்பி போயிடலாமா அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக வந்து ஒரு எரிக்கல் வந்து அவரை நோக்கி வருது. கரெக்டாக அவர் இருந்த இடத்துலையே தான் வந்து அந்த எரிக்கல் விழுந்த உடனே பறந்து போய் நம்ம பெண்ணு கீழே விழுந்து அப்புறமா எந்திரிச்சு பார்க்குறாரு, என்ன இலவிடாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து திருன்னு முழிக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு வந்து அது எதுவும் சரியாக படலை. இப்போ தான் வந்து சின்னதாக வந்து ஒரு சேஞ்ச் காட்டுறாங்க. நார்மல் அனிமேஷனில் நடந்ததுக்கும் இப்போ காமிக்கில் இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னால், நார்மல் அனிமேஷனில் வந்து பென்னு வந்து இறங்கி போய் அந்த வாட்சுக்கிட்ட போய் கையை விடுவார். பட் இங்கே வந்து எப்படி காட்டுறாங்க அப்படின்னா வந்து பென் வந்து அந்த பக்கத்தில் கூட போகலை, அந்த குழி பக்கத்தில் போய் நிற்கும் போதே அந்த வாட்சுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பையாட் எப்படி வந்து ஊர்ந்து வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்குமோ அதே மாதிரி இங்கே ஆம்னிட்ரிக்ஸும் வந்து ஒரு சிம்பையாட் மாதிரி வந்து அவர் கையில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பிடிச்சிக்குது. அப்படி வந்து அது சிம்பையாட் மாதிரி டக்குன்னு வந்து பிடிச்சதுக்கப்புறம் அவர் பயந்துட்டு இது விடு அப்படிங்கிற மாதிரி அவர் கையை உதறிட்டு சுற்றிட்டு இருக்காரு. அப்படி அவர் பயந்து அந்த ஆம்னிட்ரிக்ஸை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு அவங்க ஓடும்போதே கரெக்டாக மிலிட்ரி வந்து அந்த ஆஸ்ட்ராய்டு வந்து விழுந்த இடத்துக்கு கரெக்டாக வர ஆரம்பிச்சிடுறாங்க. வந்ததும் அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேம்பை செட் பண்ணுங்கள், இந்த பெரிமீட்டரை வந்து செக்யூர் பண்ணுங்கள், இங்கே யாரும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து கரெக்டாக பென் வந்து இந்த இடத்துலேருந்து ஒளிஞ்சிக்கிறாரு ஒரு மரத்துக்கு பின்னாடி. இது எப்படி இருந்தாலும் இப்போ நம்ம யாராவது கண்ணில் பட்டோம்னா நம்ம கண்டிப்பாக மாட்டிக்குவோம், கரெக்டாக நம்ம கையில் வேறு இது வந்து செத்து மாட்டிக்கிச்சு அப்படின்ட்டு அவர் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஒளிஞ்சிடுறாரு. கிராண்ட்பா மேக்ஸிமே பார்த்தீங்கன்னா பையன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இவனை போய் தேடி கூட்டிகிட்டு வரலாம், இந்த இருட்டில் என்ன பண்ண போகிறான், எங்கே போகிறான் அப்படின்ட்டு அவரும் போயிட்டு தேடுறாரு. ஒரு இடமா தேடிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக அந்த ஆஸ்ட்ராய்டு வந்து விழுந்த இடத்துலேருந்து பச்சை கலரில் ஸ்மோக் வரதை பார்த்துட்டு சரியாக போச்சுரா, இதுதான் நேரமா அப்படிங்கிற மாதிரி சரி பென்னாச்சும் இதில் கரெக்டாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்த சீனுக்கு போகிறாங்க. பென்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே வந்து என்னடா இது போகவே மாட்டேங்குதா, இது எப்படி என் கையிலேருந்து எடுக்கிறது அப்படின்னு பயந்துக்கிட்டே ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா ஆப்போசிட்டில் வந்து ஒரு பெரிய சைபார்க் கரடி வந்துருச்சு. அந்த கரடியை பார்த்தோன்னே இவர் ஷாக்காக அது இவரை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வர இங்கே வராத போ என்னிட்டு தள்ளி வராத அப்படிங்கிற மாதிரி ஒரு பயந்து பின்னாடி போகிறாரு. அப்போன்னு பார்த்து அந்த ஆம்னிட்ரிக்ஸை கையில் இருக்கிறது தெரியாமல் தோட அது பச்சை கலரில் லைட் எரிஞ்சு ஃபஸ்ட்டு நம்ம அனிமேஷனில் வந்து ஹீட் பிளாஸ்டாக மாதிரி இருப்பார். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆர்ம்ஸாக ஃபஸ்ட் மாறுறத மாதிரி காமிக்கிறாங்க. என்னடா அது என் பாடிக்கு ஏதோ வினோதமாக தெரியுது அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு அவர் ஃபீல் ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவர் 4 ஆர்ம்ஸ்
தானோஸாவும் மாறிடுறாரு. என்னடா நடக்குது இங்கே, என்னதான் ஆச்சு, எனக்கு என்ன 4 கை இருக்கு, ஓ இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கரடி இங்கே வந்துடாத ஒரே அடி தான் அப்படிங்கிற மாதிரி அவர் போஸ் கொடுத்து நின்றுட்டு இருக்காரு. கரெக்டாக அந்த சைபார்க்கு இது ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி பொசஸ் ஆன மாதிரி வந்து கரெக்டாக பெண்ணையே குறி வச்சு தாக்குது. எனக்கு சண்டை போடுறதுக்கு மூடலடா, நீ கிளம்பி போ இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி அவர் சுமோஸ்லாம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு 4 கையை வச்சு. விட்டா இதை மூஞ்சை கடிச்சு தின்று போடுறது, ஆனால் இது என் மூஞ்சி இல்லையே அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காரு. டேய் என் பக்கத்தில் வராத, மறுபடியும் இங்கே வந்தனா மறுபடியும் சுமோஸ்லாம் தான் அப்படின்னு சொல்லி வாய மூடல. பார்த்தா வாட்சில் பேட்டரி போயிடுச்சு. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி நினைக்க முடிக்கிறதுக்குள்ளேயே மறுபடியும் 4 ஆர்ம்ஸ்ல இருந்து மறுபடியும் பேக் டு த ஃபார்ம் மாதிரி பெண்ணாவே மாறிடுறாரு. திருப்பி பேக் டு நார்மலான பெண்ணு வந்து இருக்கலான மாதிரி கீழே உட்காந்துருக்காரு. ஆனால் அந்த கரடி வெயிட் பண்ணுமா, அது வந்து மிரட்டி போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஓடியாருது. போச்சு ரசிக்கணும் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து மறுபடியும் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்ச பெண்ணு, நான் என்னமோ பண்ணனே, திருப்பி அதை பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த வாட்ச் தொடுறாரு. கரெக்டாக அந்த வாட்சிலும் மறுபடியும் அந்த லைட் எரிஞ்சு இப்போ ஆகிறாரு மறுபடியும் ஃபஸ்ட் டைம் ஆன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஏலியனாக மாறாரு. என்ன ஏலியனாக மாறுறாருன்னு பார்த்தோம்னா ஹீட் பிளாஸ்ட். ஆனால் நம்ம அனிமேஷனில் பார்த்த ஹீட் பிளாஸ்ட்டுக்கும் இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏதோ ஆர்மர் மாட்டின மாதிரி இருக்குது. ஓ செம்மையாக இருக்குது இந்த ஃபார்மு. ஆனால் இது என்ன நெருப்பு இருந்துகிட்டு இருக்குது என் மேலே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. பார்த்தா கரடி கரெக்டாக தாவுது அவன் மேலே போட்டு தள்ளுறதுக்கு. என்கிட்ட இருந்து தள்ளியேறு, என்னால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அந்த கரடியை பார்த்து கத்துறாரு. கத்துனதுக்கு அதுக்குமா அந்த நெருப்பு பயங்கரமாக குழந்து விட்டு எரிஞ்சு அந்த நெருப்பு கரடி மேலே பட்டு கரடி ஓடியே போயிடுது. இது கிறுக்குத்தனமாக இருக்குது. இந்த அளவுக்கு டேஞ்சரஸான இது எப்படி என்கிட்ட வந்து சேர்ந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பென் வந்து முடிச்சிட்டு இருக்க. கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி மிலிட்ரி சோல்ஜர்ஸும் வந்து இந்த ஹீட்டை பார்த்து வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இங்கே நம்ம இவ்வளோ நேரம் இருந்தோம்னா கண்டிப்பாக மாட்டிப்போம் அப்படின்ட்டு பென்னும் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஃபியூ மினிட்ஸ் பேக் அப்படின்ற மாதிரி காட்டி கிராண்ட்பாவோட வேனை காட்டுறாங்க. அங்கே வந்து குவென் வந்து கிராண்ட்பா மேக்ஸ்க்கு வந்து வாய்ஸ் மெயில் அனுப்பிச்சிட்டு இருக்கு. கிராண்ட்பா எங்கே இருக்கீங்க, சீக்கிரமாக வாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து கிராண்ட்பா மேக்ஸ் எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு இடமா போய் பென்னை தேடிட்டு இருக்காரு. அங்கே கட் பண்ணோம்னா வில்கேக்ஸோட ஷிப் தான் மறுபடியும் கட்டுறாங்க. ஆல்மைட்டி அலர்ட் அப்படின்ட்டு வில்கேக்ஸோட ஷிப்புக்கு வந்து இந்த மாதிரி ஆம்னிட்ரிக்ஸோட சிக்னல் வந்து போயிடுச்சு. யாரோ வந்து இந்த மாதிரி ஆம்னிட்ரிக்ஸை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து வில்கேக்ஸுக்கு கொடுக்குறாங்க. அப்போ வில்கேக்ஸ் வந்து சொல்கிறாரு, ஃபைனலி எவ்வளோ காலத்துக்கு தான் அதை ஒளிச்சு வச்சுருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சிக்னல் வந்து இடத்த நோக்கி சீக்கிரமாக போங்க. எந்த தாழ்த்தப்பட்ட இடத்துல அந்த வெப்பன் இருக்கோ அங்கே போங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு மட்டமான ஸ்பீசிஸ்கிட்ட தான் அது என்னன்னே தெரியாதமல் அதை வச்சு விளாண்டுட்டு இருப்பாங்க. அதுதான் இந்த யூனிவர்ஸ் ஆடுறதுக்கான கீ அப்படின்னு சொல்லி பூமியை நோக்கி படையெடுக்கிற வில்கேக்ஸோட இந்த இஷ்யூவை முடிக்கிறாங்க. மனுஷன் ஆராஃபாம் பண்ணுறாரு அந்த த்ரோனில் உட்காந்துக்கிட்டு. டக்குன்னு பார்க்க தேனோஸ் வந்து அவனோட த்ரோனில் உட்காந்துருக்கிற ஷாட் மாதிரியே வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. சக்கையாக இருக்குது இந்த ஷாட்டு. ஸோ இதோட ஃபஸ்ட் இஷ்யூ வந்து முடியுது. ஆக்சுவலாக அனிமேஷனில் வந்து பார்த்தோம்னா கொலனல் ரோசம் வந்து சீசன் பாதிக்கு மேலே தான் வருவாப்பில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இஷ்யூலேயே வந்து வந்துட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இது இப்படி சொல்கிறது தான் வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அனிமேஷனில் கொஞ்சம் கார்ட்டூனிஷாக வந்து போயிருப்பாங்க. பட் ஆக்சுவலாக இவங்க வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த டார்க்கான வைபை கொண்டு பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த ஆர்மியை சீக்கிரம் கூட்டிகிட்டு வரதான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இஷ்யூ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இஷ்யூ முடியுது. செகண்ட் இஷ்யூக்கு வந்து செகண்ட் எபிசோட் மாதிரி போடலாம். டைம் நிறையா இருக்குல்ல, அடுத்த மாதம் தான் வந்து அடுத்த இஷ்யூ வரும். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் எபிசோட்ஸ். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இன்னும் ஃப்யூச்சரில் வர எபிசோட்ஸ்லாம் மறக்காமல் பார்க்க முடியும். தரா பாய்.